இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் உங்கள் முன்பாக நிற்கும்படியாய் கிருபை செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இங்கு வரும்போதெல்லாம் உங்களோடு கூட இருந்து ஐக்கியப்படுவதில் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காய் நான் ஆண்டவருக்கும் சபைக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவர்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை ஆராதனையில் நாம் ஆண்டவரை பாடி ஆராதித்தோம். இந்த வருடம் தொடங்கி 11 மாதங்கள் முடிந்து 12ஆம் மாதத்தில் இந்த 2வது வாரம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இதுவரை நம்மை பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு நம்மை நடத்தினது ஆண்டவருடைய மேலான கிருபை. நம்மால் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் நம்மை இதுவரை நடத்தி இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அந்த தூர தேசத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் கொடுத்த பெரிய காரியத்திற்காய் நான் ஆண்டவரை எண்ணி ஒவ்வொரு நாளும் துதிக்கிறேன். நீங்களும் அநேகர் ஜெபிக்கிறீர்கள், சபையாக ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் கடைசி நாட்களில் அநேக காரியங்களை ஊழியத்தின் மூலமாக செய்வதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஆனால் அநேக போராட்டங்களை இந்த ஆண்டு நாங்கள் சந்தித்தோம். இந்த ஆண்டு துவங்கத்திலிருந்து அநேக பிரச்சனைகள், அநேக மேடு பள்ளங்கள் பார்க்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் எங்களை விழவிடவில்லை. அவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்குகிறவராக இருக்கிறார். பாஸ்டர் ஐயா சொல்லும்போது சொன்னார்கள், மனிதர்கள் நினைக்கலாம் இவனை மடங்கடித்து விடலாம் என்று, சாத்தான் நினைக்கலாம் நம்மை மடங்கடித்து விடலாம் என்று. ஆனால் இயேசு நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை விழவிட மாட்டார். ஏனென்றால் அவர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் பெரிதானதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஆண்டவர் இதுவரை நடத்தினார், இன்னும் ஆண்டவர் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் நேரடியாக செய்திக்கு நேராய் கடந்து செல்வதற்கு முன்பதாக நீங்கள் அறிந்திருக்கிறபடி அந்த தேசத்தில் இந்தி பேசுகிற மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். தமிழ் ஆராதனை அங்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் அந்த இந்தி பேசுகிற மக்கள், குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற மக்களும் உண்டு, நேபாள் தேசத்தை சேர்ந்தவர்கள் உண்டு, பாகிஸ்தானில் இருக்கிறவர்கள் உண்டு. அநேக மக்களை இணைத்து அங்கு ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நாம் தொடர்ந்து கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசும்படியாய் நான் ஒரே ஒரு இந்தி பாடலை நான் பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இன்றைக்கு காலை வேளையில் நம்ம வந்திருக்கிறோம். அவர் நன்றி அவருக்கு உரியது, ஸ்துதி அவருக்கு உரியது. தாவீது அதைத்தான் சொல்கிறார், என்னுடைய வாய் எப்பொழுதும் கர்த்தருடைய துதியை சொல்லி கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வருடத்தில் 11 மாதம் நம்ம நடத்தினார். ஒவ்வொரு நாளையும் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு நம்முடைய வாய் எப்பொழுதும் மாம்ச தேகமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக என்று சொல்லி தாவீது விரும்புகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நன்றியோடு கூட, ஆண்டவரே இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு விசை ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக, ஆண்டவரே எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. धन्यवादी वेदी बनाए, धन्य प्रभु किया भला, धन्यवादी वेदी बनाए, धन्य प्रभु किया भला, उसकी बेशुमार दानों को गिन गिन के गाऊंगा, उसकी बेशुमार दानों को गिन गिन के गाऊंगा. धन्यवाद पिता, धन्य तू ही है, धन्यवाद पिता, धन्य तू ही है. जान देकर मुझे प्यार किया,
मुझको धोखे पाप दूर किया, जान देकर मुझे प्यार किया, मुझको धोखे पाप दूर किया, चुन लिया मुझको अपने लिए, मुझको सेवा अब तूने दिया, चुन लिया मुझको अपने लिए, मुझको सेवा अब तूने दिया, धन्यवाद ते पिता, धन्य तू ही है, धन्यवाद ते पिता, धन्य तू ही है, अंधकार के राज दूर किया, यीशु ने लिया अब अधिकार, अंधकार के राज दूर किया, यीशु ने लिया अब अधिकार, मोल लिया है उसी ने तुझे, वारिस बन गया मैं उसके, मोल लिया उसी ने तुझे, वारिस बन गया मैं उसके, धन्यवाद ते पिता, धन्य तू ही है, धन्यवाद ते पिता, धन्य तू ही है, जीवन तंदु नीर अன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி, ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து, உமது ஊழியம் செய்ய வைத்தி, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து, உமது ஊழியம் செய்ய வைத்தி, நன்றி தகப்பனே. எல்லாரும் சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் நன்றியோடு கூட ஆண்டவரை துதிப்போம். நீதிரே நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி பலிபீடம் கட்டுவோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரே இந்த காலை வேளையில உமக்கு நன்றி சொல்லும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த 11 மாசம் நீங்க எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே, எங்களை நடத்துனீங்க ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல நீங்க நடத்தீங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, பார்க்கும் கண்கள் தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எல்லாரும் நம்ம ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தினதுக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனை போல நீங்க நடத்துனீங்க ஆண்டவரே, எங்களை இந்த வருடத்துல இதுவரை நடத்துனீங்க ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை ஆண்டவரே, நீங்க கூட இருந்ததுனால தான் இதுவரைக்கும் உயிரோட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக ஆண்டவரே. இதுவரை எங்களை ஜீவனோடு ஆண்டவரே சபையில எங்களை கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி
நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கண்களை கொடுத்தீங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே செவியை கொடுத்தீங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே கைகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, கால்களை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, சுகத்தோடு வந்து வர வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களை பலப்படுத்துவீராக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. தகப்பனே எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆராதனையில கர்த்தாவே ஒரு பரிசுத்தத்தோடு கூட உம்மை ஆராதிக்க, இன்னும் ஆண்டவரே உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். ஏசாயா எழுதின புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம், அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை. நானே தேவன், நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. நானே தேவன், எனக்கு சமமானவர் இல்லை. அந்தந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் பூர்வ காலம் முதல் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் இந்த வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நாம் இங்கு பார்ப்போமானால், அந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். முன்பாக இருக்கிற வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், யாக்கோபின் சந்ததியை குறித்து, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாயிருக்கிற ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், தாயின் வயிற்றிலே உருவானது முதல் நான் உங்களை ஏந்தினேன் என்று சொல்லுகிறார். தாயின் கற்பத்தில் உருவாகினது முதல் நான் உங்களை தாங்கினேன் என்று சொல்லிவிட்டு, அப்படியே நான் உங்களை நடத்துவேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் உங்களை தாங்குவேன் என்று ஆண்டவர் அங்கு ஒரு வாக்குத்தத்தமான காரியத்தை சொல்லிவிட்டு அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களை நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த வசனத்தில் வாசித்தோம். நானே தேவன், எனக்கு சமமானவன் இல்லை. இந்த காலை வேளையில் தேவனுடைய ஆராதனையில் ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை, நாம் ஆராதிக்கிற இயேசு, அவரை போல ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. அவர்தான் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவருக்கு சமமானவர் யாருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எது நம்முடைய வாழ்க்கையில் பெஸ்ட்டு? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் இந்த உலகத்தில் நமக்கு சமமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் யாருக்கும் சமமான அல்லாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், எது கடைசியாக இருக்கிறதோ அதை நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரேன்னு சொல்றார். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், இன்னும் செய்யப்படாதவைகளை. இதுவரைக்கும் நம்ம நிறைய நன்மையை பார்த்திருக்கிறோம், நிறைய ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் கொண்டு அறிவிக்கிறவர். ஆண்டவருக்கு ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவரே சகலத்திற்கும் முதலானவர், சகலத்திற்கும் அவரே முடிவில்லாதவர், அவரே சகலத்திற்கும் மேலானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை, அவர் சொல்லுகிறார், என் ஆலோசனை நிலை நிற்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, யூடியூப் ஆலோசனை இல்லை, இயேசுவனுடைய ஆலோசனை நிலை நிற்கும்.
அவர் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஆண்டவருக்கு சித்தமானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இதை சொல்லிவிட்டு தான் அவர் திரும்பி சொல்லும்போது அந்த 11ஆம் வசனத்தில், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இந்த வருடத்தில் 11 மாதங்கள் கடந்து விட்டது. 12வது மாசத்துல நம்ம வந்திருக்கிறோம். வருஷ துவக்கத்தில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களோடு கூட நம்மோடு கூட பேசி இருப்பார். தனிப்பட்ட முறையில் அநேக வார்த்தைகளை ஆண்டவருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்கு சொன்னதை ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்ற போகிறார். ஆண்டவர் திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பேன். மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம், உலகத்தில் அநேகர் நமக்கு சொல்லுவாங்க, நான் உனக்கு இதை செய்திடுறேன்னு சொல்லி. ஆனால் முடிப்பாங்களான்னு கொஞ்சம் பேர் செய்யலாம், ஆனால் நிறைய பேரால் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் உலகத்தில் திட்டம் பண்ணுவார்கள். நானும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால நீங்களும் அறிந்திருப்பீர்கள். பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டும்போது ஒரு திட்டம் பண்ணுவார்கள். 11 மாதத்தில் இந்த பில்டிங்கை முடிக்க வேண்டும், அல்லது 1 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்க வேண்டும். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதை முடிக்க முடியாது. அந்த திட்டம் பண்ணின நாட்களுக்குள்ள அதை முடிக்கிறதுக்கு மிகவும் பிரச்சனை இருக்கும். அநேக போராட்டங்கள் வரும், அநேக சூழ்நிலைகள் வரும். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. திட்டம் பண்றவங்க நிறைய இருக்கலாம், செய்து முடிக்கிறதுக்கு திராணி இல்லாமல் போகலாம், சூழ்நிலை மாறலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை இந்த காலை வேளையில் நாம் நம்ப வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் எனக்கு திட்டம் பண்ணினார் என்றால் அதை நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார். மனுஷ திட்டம் அல்ல என்னுடைய வாழ்க்கையில், தேவ திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். என்னுடைய படிப்பில் தேவ திட்டம் நிறைவேறும், என்னுடைய வேலையில் தேவ திட்டம் நிறைவேறும், என்னுடைய குடும்பத்தில் தேவ திட்டம் நிறைவேறும். நம்ம எத்தனை திட்டம் வேணாலும் போடலாம், ஆனால் திட்டம் தேவன் போட்டு அதை செய்து முடிப்பார். நம்முடைய திட்டத்தை செய்து முடிக்க முடியாமல் போகலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த காலை வேளையில் என்னுடைய செய்தியை நான் தலைப்பாக சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இன்னொரு காரியம், ஆண்டவர் திட்டம் பண்ணினதை நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருவாராக. 2 மனிதர்களை நான் வேகமாக, வேதத்தில் இருக்கிற தேவ மனிதர்கள் 2 பேரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்னார், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நாட்கள் அநேகம் சென்றது, ஆனால் ஆண்டவர் அதை துரிதமாக நிறைவேற்றினார் என்று வேதத்தில் ஒரு சிலரை குறித்து, 2 பேரை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். போதும். இங்கு நாம் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். காதேஸ் பர்னேயாவில் இருந்து கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை அனுப்பின போது 40 வயது இருந்தது என்று சொல்லி அவருடைய வயதை குறித்து, காலேப்பை குறித்து இங்கு வேதத்தில் சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இதே காரியத்தை எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால் அவருடைய காரியத்தை குறித்து, அந்த காலேப்பை குறித்து சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்க முடியும். 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்களின் மேல் நிற்கிறதையும் பகலில் மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்கிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு மோசேயை அங்கு தலைவனாக அங்கு வைத்து ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். எந்த இடத்திற்கு ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி செல்கிறார் என்றால்,
கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எகிப்தில் அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக அடிமைத்தன ஆவிகள். ஆனால் அவைகளிலிருந்து விடுபட்டு பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு செல்ல வாக்குத்தத்தம் பண்ணி, அந்த பூர்வ காலத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை நினைவு கூர்ந்து அவர்களை நடத்தி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சமயத்தில்தான் ஆண்டவர் அந்த தேசத்தை பார்த்து வரும்படியாய் ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஆட்களை அனுப்ப சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால், அவர்கள் அந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்காக 12 பேர்கள் அங்கு அனுப்பப்படுகிறார்கள். வாசிக்கலாம். 27ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். 31ஆம் வசனம், அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இங்கு ஆண்டவர் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுகிறார்கள் அந்த தேசத்துல நம்மால போக முடியாது, அங்க இருக்கிற சூழ்நிலை வித்தியாசமானது, பெரிய மனிதர்கள், பெரிய இடம். ஆனால் அவர்கள் மத்தியில் இந்த காலேப்பு ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த காலேப்பு சொல்லுகிறான், எல்லாரையும் அவன் ஜனங்களை அமர்த்தி சொல்லுகிறான், நாம உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவனுடைய நோக்கம் எல்லாம், அவனுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்று அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் அவன் சொல்லுகிறான், காலேப்பு நாம் எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். அந்த தேசத்தை குறித்து நீங்கள் அதே அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால், அந்த இடத்துல மிகவும் கொடிய ஒரு நிலைமை, மிகவும் நெடிய மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் ராட்சதர்களைப் போல இருந்தார்கள். அந்த இடத்தை சுதந்தரிப்பது என்பது நடக்காத காரியம். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுவார். ஆனால் நம்ம பார்த்து இது நமக்கு நடக்காது என்று சொல்லி நாமே நம்முடைய இருதயத்தில் பேசிக்கொள்கிறோம். ஆனால் இங்கு இந்த வேத வசனத்தில் இன்னொரு காரியத்தை கூட வாசிப்போம். ஆனால் அதே 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நிச்சயமாகவே செய்வார். இங்க ஆண்டவருடைய வார்த்தை காலேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. காலேப் எந்த தேசத்திற்கு போய் வந்தானோ அந்த தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியாரும் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை வயசா இருந்தான் அப்போ காலேப்பு? 40 வயசுல இருக்கிறான். அந்த காலேப்பினுடைய நிலைமையை நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் யோசுவாவினுடைய புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். அவனுடைய அந்த வார்த்தை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை நாம் மீண்டும் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 13:27. எஸ்போனின் ராஜாவாகிய
சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும் பெத்ரிமோவும் சுக்கோத்தும் 14 சாரி சிஸ்டர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனாகிய எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். இங்கு இந்த இடத்துல காலேப் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். நான் தொடர்ந்து நேரம் குறைவாக இருக்கிறபடினால நான் வேகமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி போகிறார். மோசே வழியிலேயே அவருக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த கானானை சுதந்தரிக்க முடியவில்லை. மோசேக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை எழுப்புகிறார். யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். வழியிலே அநேக பிரச்சனைகள் வந்தது. அவர்களுக்கு முன்பாக எரிகோ நின்றது. அதை தாண்டினார்கள். எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியாக சுதந்தரிக்க போகிற நேரம் வந்திருக்கிறது. அவர்கள் அந்த தேசத்தை சுதந்தரிக்கிறார்கள். எல்லாருக்கும் பங்கு கொடுக்கப்படுகிறது. முந்தியுள்ள அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் ஒவ்வொரு பகுதியாக கானான் தேசத்தில் அவர்கள் போய் சென்றதற்கு பிறகு 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கோத்திரமாக அவர்கள் சுதந்தரிப்பதற்கான இடம் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல தான் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கு போட்டார்கள். அந்த நேரத்தில் யூதாவின் புத்திரர் யோசுவாவின் இடத்துல வருகிறார்கள். அப்பொழுது காலேப்பும் அந்த இடத்துல நிற்கிறான். அப்பொழுது காலேப் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறான். மோசேயோடு நம்ம 2 பேரும் இருந்தோம். அந்த டைம்ல மோசே மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், காலேப்புக்கும் காலேப்பினுடைய சந்ததியாருக்கும் இந்த தேசத்தை சுதந்தரிக்க நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறதைத்தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் அதே புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உன் கால் வைத்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். ஆண்டவர் எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தார்? 40 வயசா இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், காலேப்பை பார்த்து சொன்னார், உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் சுதந்தரிக்க கொடுப்பேன். ஆனால் 45 ஆண்டுகள் கடந்து விட்டது. தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே அது நிறைவேறும், அது நடக்கும் என்பது உண்மை. ஆனால் 45 ஆண்டுகளாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். காலேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இந்த காலை வேளையில் பார்க்கிறோம். அந்த காலேப்புக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறான். 45 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை, தேவன் தான் பேசினார், மோசேயோடு பேசினார், என்னோடு பேசினார். அந்த வார்த்தை நிறைவேறும். இன்றைக்கு நான் 85 வயது உள்ளவன் என்று சொல்லுகிறான். ஆனால் 11ஆம் வசனத்தில் சொல்லும்போது தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் 12ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர்
அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். 45 வருடங்கள் கடந்து விட்டது. அந்த யோசுவாவுக்கு முன்பாக காலேப் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் உன் முன்பாக நிற்கிறேன். அங்கு சொல்லும்போது நான் நினைக்கிறேன், யோசுவாவுக்கு ஒருவேளை மனசுல ஒரு பயம் இருந்திருக்கும். அந்த இடத்துல இவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், அது ஒரு பெரிய மலை நாட்டு, ஏனோக்கியர் இருக்கிறார்கள், அரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டு. அதை எப்படி காலேப் 85 வயசுல போய் அதை சுதந்தரிப்பான்? 40 வயசுல காலேப்பால சுதந்தரிக்க முடியும். ஏனென்றால் அவனுக்கு சரீரத்தில் பலன் இருந்தது, அவனுக்கு திறமை இருந்தது. ஆனால் 85 வயசாகிவிட்டது. அதைத்தான் நான் நினைக்கிறேன் யோசுவா யோசித்திருப்பார், எப்படி அவன் சுதந்தரிக்க முடியும் என்று. ஆனால் காலேப் அங்கு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் இருப்பது தான் நமக்கு மேன்மை. நம்முடைய வயது முக்கியம் அல்ல, நம்முடைய சரீர பலன் முக்கியம் அல்ல, நம்முடைய திறமை முக்கியம் அல்ல, நம் எந்த காரியமும் முக்கியம் அல்ல. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கர்த்தர் என் கூட இருந்தா அவர் சொன்னது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அவர் என் கூட இருப்பாரானால் நிச்சயமாகவே அது பெரிய காரியமா இருக்கலாம், அது உலகத்தால் நடக்காத காரியமா இருக்கலாம், அது மெடிக்கலால நடக்காத காரியமா இருக்கலாம், ஆனா இயேசுவால நடக்கும். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். 45 வயது கடந்து போய்விட்டது, 85 வயது. அந்த மனிதனுடைய ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் வேகமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த மனிதன் கூட ஏன் ஆண்டவர் இருந்தார்? இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் ஒரு சில காரியங்களை அந்த காலேப்பை போல நாமும் செய்ய வேண்டும். அந்த காலேப்போடு தேவன் இருந்தார். 45 வயது கடந்து விட்டாலும் அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. தேவன் வைத்த திட்டம் அங்கு நிறைவேறினது. கடைசி பகுதியில் வாசிப்போமானால் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால் 14ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் அதே யோசுவாவின் புத்தகத்தில் வாசிப்போமானால், இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இந்த எபிரோன் தேசம் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறது. அதை குறித்து அங்கு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இன்னைக்கு வரைக்கு அந்த எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. யாருக்கு சுதந்திரமாயிற்று? காலேப்புக்கு சுதந்திரமாயிற்று. காலேப்பினுடைய சந்ததிக்கு சுதந்திரமாயிற்று. அவனுடைய தலைமுறையாக வந்த அவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாயிற்று. அதை சொல்லிவிட்டு அங்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய திட்டம் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலா இருந்தது. தேவனுடைய திட்டம் அவர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த யோசுவாவை குறித்து வேகமாக அவனோடு கர்த்தர் இருப்பதற்கு அவன் என்ன செய்தான் என்று சொல்லி நாம் ஒரு சில காரியத்தை நாம் வாசிப்போமானால், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம், அதே யோசுவாவினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 14:9. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இங்கு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த காலேப்பை குறித்து அநேக இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமமாய் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றினான் என்று வாசிக்கிறோம். முதலாவது இந்த காலேப்பினுடைய காரியத்தில் நாம் வாசிப்போமானால் எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா, காலேப் கிட்ட வந்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்காது. இன்னைக்கும் நம்முடைய மனசுல நம்பிக்கை இருக்கும், ஆண்டவர் சொன்னது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் மனசுல அநேக நேரத்தில் நான் என்னை குறித்து சொல்கிறேன், நம்புவேன். சில நேரங்களில் நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி. ஆனால் அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய மனசிலிருந்து ஒரு காரியம் ஏற்படும், இது நடக்காது. கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, இந்த வார்த்தைலாம் நடந்துருமா? அதே மாதிரி தான் ஆபிரகாமுக்கு அன்னைக்கு இருந்திருக்கும். 100 வயசுல பிள்ளை பிறக்குமா? சரீரம் செத்து போயிருக்கு, கர்ப்பம் செத்து போயிருக்கு. ஆனால் இந்த யோசுவாவை குறித்து ஒரு காரியத்தை வாசிக்கிறோம்,
அவன் நெகட்டிவ் பேச மாட்டான், பாசிட்டிவாக பேசுவான். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுமானால் அந்த வார்த்தையை முழு நிச்சயமாக நம்புங்க. இந்த வார்த்தையை அவர் சொன்னார், அவர் நிறைவேற்றுவார். ஆகவே தான் காலேப்பு சொல்லுகிறான், அங்கு சொல்லும்போது சொல்லுகிறான், இந்த மலைநாட்டை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஜெயிக்க முடியாது, போக முடியாது. ஆனால் காலேப்புக்குள்ள இருதயத்தில் விசுவாசம் இருந்தது, நான் எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். முழுமையாக வசனத்தை நம்பினான். இந்த காலை வேளையில் இயேசுவை யாரெல்லாம் முழுசாக நம்புகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கூட இருப்பார். அவருடைய வசனத்தை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, வசனம் தான் உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை மரித்த லாசருவை வெளியே வா என்று சொன்னபோது அந்த வார்த்தை பேலன்ஸ் செய்தது. அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானா நான் எதை பேசுவேன்? பாசிட்டிவாக தான் பேசுவேன். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, இந்த வருஷத்தில் 11 மாதம் நெகட்டிவே நம்ம கேட்டிருக்கலாம், நம்முடைய காதில் நெகட்டிவாகவே கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நான் பாசிட்டிவாக மாதிரி தான் பேசுவேன். நாம் காலேப்பை போல நிச்சயமாக முடியும். ஆண்டவர் சொன்னது என் வாழ்க்கையில் நடக்கும், அது எளிதாக நடக்கும், அது சீக்கிரமாக நிறைவேறும் சொல்லி நம்முடைய இருதயத்தில் முழு மனதோடு கூட ஆண்டவரை நம்புகிற காரியத்தை காலேப்பில் பார்க்கிறோம். யாரெல்லாம் இயேசுவையும் அவருடைய வசனத்தை நம்புகிறாங்களோ அவரு கூட இயேசு இருப்பார். ரெண்டாவது ஒரு காரியம் காலேப்பு சொல்லும்போது தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், உண்மையாய். அந்த இரண்டாவது காரியத்தை நாம் மீண்டுமாய் வாசிப்போம். அதுல உத்தமமாய் 8ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். கூட இருந்த ஜனங்களாம் என்ன பண்றாங்கன்னா, இருதயத்தை கரைய பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயத்துக்கு ஏற்றபடி பேசுகிறார்கள், அவர்களுடைய இருதயத்தை கரைய பண்ணுகிறார்கள். ஆனால் இங்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இந்த காலை வேளையில ஆண்டவரை யாரெல்லாம் உத்தமமாக பின்பற்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் இயேசு சொன்னது நடக்கும். இயேசு அவங்க கூட இருப்பார். இந்த காலேப்பு அவர் சொல்லுகிறார், நான் உத்தமமாய் அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி. அடுத்த இன்னொரு காரியத்தை நாம் வாசிப்போம். அதே 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். ஆண்டவர் சொன்னபடியே உயிரோடே காத்தார். 85 வயசாகுது, 40 வருஷம் 45 வருடம் கடந்து விட்டது. வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? அந்த தேசத்தை நீ சுதந்தரிப்ப, உன்னுடைய சந்ததி சுதந்தரிக்கும். ஆனா இங்க யோசுவா சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறதே தேவனுடைய கிருபை. யாரெல்லாம் இந்த காரியத்தை சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்களோ, ஆண்டவரை நீர் கொடுத்த வார்த்தை நிறைவேறும். இன்னைக்கு என்ன உயிரோட வைத்திருக்கிறீங்க, உம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறீங்க, உம்முடைய சமூகத்தில் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் உயிரோட இருக்கிறது உம்மால தான் சொல்லி யாரெல்லாம் நம்புகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். ஏனென்றால் நாம் உயிரோடு இருப்பது நம்மால் அல்ல, தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். அந்த காலேப்பினுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் அந்த காரியத்தை சொல்லுகிறார். தாவீது அந்த காரியத்தில் தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு இருப்பதனால தான் நான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அவர் என்னை உயிரோடு வச்சிருக்கிறனால தான் என்னுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியம், 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவனுக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். இருதயத்தில் உள்ளபடியே மறு செய்தி கொண்டு வந்தான். அப்போ காலேப்பினுடைய இருதயம் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்திருக்கும், எவ்வளவு சுத்தமா இருந்திருக்கும், எவ்வளவு நல்லதா இருந்திருக்கும்னு பாருங்க. மற்ற எல்லாருடைய இருதயமும் அதை மிகைப்படுத்தி பேசுகிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் பயம் இருக்கிறது. ஆனால் காலேப்பினுடைய இருதயத்தில் பயம் இல்லை, காலேப்பினுடைய இருதயத்தில் நம்பிக்கை இருந்தது. இருதயத்தை குறித்து வேதத்தில் யோபுனுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு சில காரியத்தை யோபு அழகாக யோபு புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் இருதயத்திற்குள்ள வார்த்தை இருந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். யாருடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ
அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். இன்னைக்கு இருதயத்தில் அநேகர் நம் காதுகளில் கேட்கிறோம், அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை தங்க வேண்டும். தேவன் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாகவே அவர் சொன்னார் என்றால் நிறைவேறும். காலேப்பினுடைய இருதயத்தில் உலக காரியம் அவனுடைய இருதயத்தில் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. பாஸ்டர் அவர்கள் ஆராதனை சமயத்தில் கூட சொன்னார்கள், அநேக நேரங்களில் சினிமா பாடல் நம்முடைய காதுகளில் வருகிறது, நம்முடைய இருதயத்தில் அநேக நேரத்தில் வந்து விடுகிறது. ஆனால் காலேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, இருதயத்தில் இருந்தபடியே மறு செய்தி கொண்டு வந்தான். ஏன்னா இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தது. இருதயத்தில் இருந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு நாம் சொல்ல பழகுவோம். உலகத்தின் பிரகாரமாக அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், உலகத்தில் என்ன மற்றவர்கள் சொல்லுகிறார்களோ அதை கேட்டு நாம் சொல்லிவிடுகிறோம், எனக்கும் நடக்காது, எனக்கும் இந்த வார்த்தை பலிக்காது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் வேகமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அதே யோசுவாவினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். 14:14. ஆதலால் கேனாசினாகிய எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாக ஆயிற்று. முன்னே எபிரோன் கீரியாத் அர்பா என்ற பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. இன்னொரு காரியத்தை இங்கு நாம் வாசிப்போமானால் 12ஆம் வசனத்தில் இருந்து அவர் சொல்லும்போது, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கு காலேப்பை அங்கு யோசுவா ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். இங்கு நாம் வாசிக்கிறோம், யோசுவாவினிடத்தில் காலேப்பு பேசுகிறான். யோசுவாவினிடத்தில் காலேப்பு சொல்லுகிறான், ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறான், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறான். இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நினைவு கூற வேண்டும். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து விடுகிறோம். ஆனால் இங்கு இவனை காலேப்பை குறித்து சொல்லும்போது அவன் நினைவு கூர்ந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவனை ஆசீர்வதித்து அந்த மலை நாட்டை சுதந்திரமாக கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அதே யோசுவா எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால் 11ஆம் வசனத்தில் வாசிப்போமானால் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பலனை நம்பி இருந்தான். ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிற பலன் மிகவும் முக்கியமானது. அவன் சொல்லுகிறான், அந்த பலன், எந்த பலன்? தேவன் கொடுத்த பலன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையில இந்த காலை வேளையில நம்மோடு கூட இருப்பாரானால் அவருடைய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். அவருடைய ஆவியானவர். ஆகவே தான் இந்த காலேப்பை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவன் வேறே ஆவியுடையவனாயிருந்தான். வேற ஆவி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தருடைய பலன் இருக்கும். அவர்களோடு கர்த்தர் இருப்பார். அதைத்தான் இதை குறித்து காலேப்பை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் வேறே ஆவியுடையவனாக இருந்தான். அவனுடைய ஆத்மாவில் அந்த உணர்வு இருக்க வேண்டும். அதே யோபுனுடைய புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போமானால் அங்கும் இதை குறித்து உணர்வுள்ள ஒரு காரியத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். யோபு இங்கு சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தைகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்லுவதை உணர்ந்து கொள்ளுவேன். ஆண்டவர் நமக்கு சொன்னது நிச்சயமா நிறைவேறணும்னா
உணர்வுள்ள ஒரு ஆவி நமக்கு வேண்டும். இந்த காலை வேளையில உணர்வு இருக்க வேண்டும். எப்படி உணர்வு இருக்கும்? தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது தான் நமக்கு உணர்வு இருக்கும். அந்த உணர்வுள்ள ஒரு ஆவி இருந்ததுனால தான் காலேப்பு சொல்றான், அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு குறையல, இன்னைக்கும் அதே பலன் இருக்கு. அந்த உணர்வு இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னால முடியல, என்னுடைய சூழ்நிலையால முடியாது, என்னால இதை செய்ய முடியாது. ஆனா காலேப்பு சொல்லுகிறான், 85 வயதானாலும் பரவாயில்ல, அதே ஆவியானவர் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னோடு கூட இருப்பதனால அந்த வார்த்தை நிறைவேறும். யாருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். காலேப் வேறு ஆவி உடையவனாயிருந்தான். கடைசியாக ஒரு காரியம், இந்த காலேப்பின் இடத்துல எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். காலேப்பை குறித்து நாம் வாசிக்கும் போது உபாகமம் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இல்லை, எண்ணாகமம் புத்தகம் நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்ததால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்து ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். இங்கு நாம் வாசிக்கிறோம், காலேப் எவ்வளவு தைரியமாக பேசுகிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நம்மோடு பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். யார் கர்த்தருக்கு பிரியமா வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா அந்த தேசத்தை நிச்சயமாக கொண்டு செல்வார். இந்த காலை வேளையில் நாமும் சொல்ல போறோம், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு நான் அவருக்கு பிரியமான பிள்ளையா மாற போறேன். அவர் என்னை பார்த்து பிரியப்படணும், அவர் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடையணும், அவர் என் மேல அவர் கிருபையா இருக்கணும், அவர் பிரியமா இருக்கணும், அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும்னு சொல்லி யார் விரும்பி ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே தேவனுடைய திட்டம் நிறைவேறும். 45 வயசு கடந்து போயிடுச்சு, ஆனா தேவன் சொன்ன வார்த்தை காலேப்பினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த வருடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒருவேளை வருஷம் கடந்து போயிருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சொல்லுவதற்கு, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு காலேப்பை போல நாமும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு மனிதனை கூட நான் வேகமாக சொல்லிட்டு ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்கிறேன். எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம் தான். யோவான் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. அவன் படுத்த படுக்கையில் இருந்தான். 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இயேசு அவனை கண்டு வெகு காலமாய் வியாதியாய் இருந்தான் என்று 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் அவனுக்கு அது சொல்ல தெரியல. அவன் சொல்றான், தண்ணீர் கலக்கப்படும் போது அவனுக்கு தெரியும், வார்த்தை இருந்தது, இந்த குளத்துல போய் நான் முங்கினா என்னுடைய சரீர பலவீனம் மாறும் சொல்லி அந்த வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. அந்த வார்த்தை நிறைவேறவில்லை. 38 ஆண்டுகள் கடந்தது. அவன் சொல்லுகிறான், நான் போய் குளிக்கணும், நான் போய் அதுல முங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வேற யாராவது வந்துடுறாங்க, என்னை கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை. தன்னுடைய பலவீனத்தை பத்தி பேசுகிறான், தன்னால முடியலன்னு சொல்லி பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் அங்கு வந்ததனால இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லிவிட்டு 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு அவனை தேவாலயத்தில் பார்க்கிறார். நான் நம்புகிறேன், இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் தேவன் வந்திருக்கிறார், நம்மை பார்க்க வந்திருக்கிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் வார்த்தையை சொல்லினார். ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை, 38 வருஷமா அவனுடைய வியாதி மாறினது. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் வாசித்த அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் வாசித்தோம், ஆண்டவர் சொன்னதை மீண்டுமாய் அந்த வசனத்தை வாசித்து விட்டு நாம் ஜெபத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். ஏசாயா புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம், அவர் சொல்லுகிறார், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். காலேப்புக்கு ஆண்டவர் சொன்னார், அதை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
ஆண்டவர் திட்டம் பண்ணினார். அந்த தேசம் உனக்கு தான், அந்த தேசம் உன்னுடைய குடும்பத்துக்கு தான். அந்த இடத்துல நீ சமாதானமாய் இருப்பாய், அந்த இடத்துல நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அந்த திட்டத்தை எந்த சக்தியாலும் மாற்ற முடியவில்லை. காலேப் 45 வருடத்திற்கு பிறகு சுதந்தரித்தான். அதே இடத்துல நாம் வாசித்தோம், அந்த மனிதனை குறித்து 38 வருடமாக அவன் கட்டப்பட்டிருந்தான். இயேசு அந்த இடத்துல வந்தபோது ஒரே ஒரு வார்த்தையில் அவன் சுகமானான். ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், இனி நீ பாவம் செய்யாத, விடுதலையாகப்பட்டிருக்கிறாய். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நிறைவேறும். ஏனென்றால் என் ஆலோசனை நிலை நிற்கும் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் நம்ம கண்களை மூடி இந்த கேட்ட வார்த்தைக்காய் ஆண்டவர் இந்த காலை வேளையில் காலேப்பின் ஆவியை நமக்கு தருவாராக. காலேப் வேறே ஆவியுடையவனாக இருந்தான். காலேப்பின் மேலே இருந்த தேவ ஆவியானவர் அவனுக்கு இருந்த தேவ வார்த்தையையும் தேவ திட்டத்தையும் 45 வருடங்கள் கடந்தாலும் அதை மறக்க விடவில்லை. ஏனென்றால் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருந்தார். அவர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த காலேப்பினை குறித்து நாம் வாசித்தோம். அவன் பாசிட்டிவா பேசினான். இந்த காலை வேளையில் சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நெகட்டிவான வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடு. நடக்காதுன்னு உலகம் சொல்லலாம், மனிதர்கள் சொல்லலாம், ஆனா காலேப்பினுடைய வாயில பிறந்த வார்த்தை இல்ல, இயேசுவால முடியும், இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், அவர் செய்ய வல்லவர். அவனுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை வந்தது. எல்லாரும் சொல்றாங்க முடியாதுன்னு, ஆனா காலேப் சொல்லுகிறான் எளிதாக சுதந்தரிக்கலாம். ஆனால் சொன்ன வார்த்தை அவருடையது, வார்த்தையை கொடுத்தவர் அவர். அந்த வார்த்தை இன்னைக்கு காலை வேளையில் நாம் பற்றி கொள்வோம். ஜபத்தோடு கூட, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் பலிப்பதற்கு பாசிட்டிவா நான் பேசணும் ஆண்டவரே. நெகட்டிவான வார்த்தை என்னை விட்டு போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஆண்டவரே எதிர்மறையா பேசக்கூடாது ஆண்டவரே. எதிர்மறையான வாய்கள் அல்ல, என்னுடைய வாயில நீர் தான் என்னை உயிரோட வைத்திருக்கிறீர். தாவீது சொல்லுகிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நீங்க என்ன உயிரோட வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாகவே அந்த வார்த்தை நிறைவேறும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நிறைவேற வல்லவர் ஆண்டவரே. அந்த காலேப் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காலேப் சொல்லுகிறான், உத்தமமாய் நான் பின்பற்றினேன். எத்தனை உத்தமமா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே உத்தமமாய் நான் பின்பற்றினேன் ஆண்டவரே, என்னுடைய இஷ்டத்துக்கு அல்ல ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற பரிசுத்தத்தில் ஆண்டவரே நான் உத்தமமா மற்றவங்களை போல அல்ல, உலகத்தில் இருக்கிற போல அல்ல ஆண்டவரே. எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் சினிமா காரியங்களை பார்க்கிறார்கள், நான் அவைகளை விட்டு வித்தியாசமானவன் ஆண்டவரே. நான் உண்மையாய் உத்தமமாய் பின்பற்ற விரும்புகிறேன். காலேப்பை போல உத்தமமாய் பின்பற்றுகளுடைய வாழ்க்கையில நேரம் கடந்தாலும் தேவ வார்த்தை நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை, தேவன் நம்மோடு இருப்பாரானால், தேவன் இருக்க வேண்டுமானால் உத்தமமாய் பின்பற்றின காலேப்பை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக காலேப்பு சொல்லுகிறான், நான் இருதயத்தில் இருந்தபடியே மறு செய்தி கொண்டு வந்தேன். என் இருதயத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவேன். இந்த காலை வேளையில் சபையே, நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம். ஆண்டவரே இந்த இருதயத்தில் நீர் வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே. இந்த இருதயத்தில் நீங்க இருந்தீங்கன்னா, உம்முடைய வார்த்தை இருந்ததுன்னா நான் பாசிட்டிவா பேசுவேன் ஆண்டவரே. அந்த வார்த்தை என்னை பலப்படுத்த ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயம், அந்த இருதயத்தில் என்ன செய்தி இருக்கோ அந்த செய்தியை தான் வெளியே சொன்னான் என்று வாசிக்கிறோம். கடைசியாக காலேப்பை குறித்து நாம் வாசித்தோம். காலேப்பு சொல்லுகிறான், வேறே ஆவியுடையவனாக இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, மற்ற ஆவியை போல இல்ல, வேறு ஆவியுடையவனாக இருந்தான். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், ஆவியானவர் என்னோடு கூட இருப்பதனால நான் பலனுள்ளவனாக இருக்கிறேன், பலவீனன் பலவான் என்று சொல்லுவான். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆவியானவர் எனக்கு துணை செய்கிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு வயசு கடந்து போகலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனா என்னுடைய பலன் மாறாது. ஆவியானவர் மாறாதவர். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மை பலப்படுத்துவாராக. ஓ ரபல சிகர தீபா பாபா. ஆண்டவரே அதே ஆவியானவர், அதே ஆவியானவர், எளிதாக ஜெயிக்க வைக்கிற ஆவியானவர், எளிதாக ஜெயிக்க வைக்கிற ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடைசியாக அந்த காலேப்பு சொல்லுகிறான், ஏன் மற்றவர்களை போல பேசுகிறீர்கள்?
என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மற்றவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயம் கரைந்து போக பண்ணுகிறார்கள். ஆனால் நான் தெளிவாக இருக்கிறேன். அந்த தேசத்தில் நான் கர்த்தருக்கு பிரியமானவன். சபையே, இந்த காலை வேளையில கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்ய உன்னை ஒப்புக்கொடு. ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானதை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய ஒப்புக்கொடு. தேவன் உன்னை பெரிய காரியங்களை செய்ய அவர் உன்னை நடத்தி செல்வார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது நிச்சயமாகவே வல்லவர் அவர். கடைசியாக வாசித்த 38 வருஷமா அவன் கட்டப்பட்டிருந்தான். 38 வருஷமா அவனுக்கு வழி தெரியல. வார்த்தை இருந்தது. அவனுக்கு தெரியும் இந்த குளத்துல போய் நான் மூழ்கினா சுகம் கிடைக்கும்னு வார்த்தை இருந்தது. ஆனா இயேசு இல்லை. இயேசு வந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நீ எழுந்திருப்பா. கொஞ்ச நேரம் நாம் எழுந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நட. நீ இந்த இடத்துல இருக்க வேண்டியவன் அல்ல. உன்னுடைய மேல வைத்திருக்கிற வார்த்தை பெரியது. உனக்கு நான் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. அதை நிறைவேற்றுவேன், அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் சொன்ன திட்டத்தோடு கூட அவனை எழும்பிருக்க பண்ணுகிறார். அவனை பார்த்து சொல்கிறார், நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய், நீ சொஸ்தமானாய். இனி கேடென்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே. இந்த வருட கடைசியில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் எழுப்ப வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனோடு கூட அவனுக்கு 38 வருடமாய் இருந்த பலவீனத்தை ஆண்டவரே நீர் அவனை விடுதலையாக்குனீங்க ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஆண்டவரே. நீர் திட்டம் பண்ணினது நிறைவேறும் ஆண்டவரே. நீர் மாறாதவரப்பா. ஒரு நிமிடம் ஆண்டவரை துதிக்க போகிற ஆண்டவரே. காலேப்புக்கு செய்தவர் எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. 38 வருடமாக இருந்த ஆண்டவரே, வார்த்தை அவனுக்கு தெரியும். இந்த குளத்துல சுகம் கிடைக்கும்னு தெரியும். ஆனா அவனுக்கு எக்ஸ்கியூஸ் இருந்தது. ஆண்டவரே, என்னை கொண்டு போறதற்கு யாரும் இல்ல, என்னால முடியல என்ற சூழ்நிலை ஆண்டவரே. ஆனா இயேசு தேடி வந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் அவர் வார்த்தையாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். அவர் வார்த்தையானவர். கர்த்தருடைய வார்த்தை எங்கேயோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இயேசுவினுடைய வார்த்தை யாரிடத்தில் இருக்கிறதோ கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை இருக்குமானால் நிச்சயமாகவே எபிரோன் எங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கும். அதை நாங்கள் ஜெயிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோம். இயேசுவினுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு பயந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகும் ஆண்டவரே. இனி பாவம் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொன்னது நிச்சயமாகவே நிறைவேறும். அவர் திட்டம் பண்ணினதை அவர் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் பந்தியில் கலந்து கொள்ள ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, காலைப்பை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் எல்லைகளை விசாலப்படுத்துவாராக. எழும்ப போகிற நாட்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். மனித திட்டம் அல்ல, மனித வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை நிறைவேறுவதாக. எங்கள் சபையில நிறைவேறுவதாக, குடும்பத்தில் நிறைவேறுவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேறுவதாக. இந்த காலை வேளையில ஆண்டவரே அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், எளிதாக சுதந்தரித்துக் கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord. காலேப்புக்குள்ளே பேரே ஆவி இருந்தது. 12 பேர்கள் போனார்கள். ஸ்தோத்திரம். 10 பேர்களுக்குள்ளே அவிசுவாசத்தின் ஆவி கிரியை செய்தது. நம்மால் முடியாது. ஆனால் காலேப்புக்குள்ளே வேறே ஒரு ஆவி, விசுவாசத்தின் ஆவி இருந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் பல பேருடைய வாழ்க்கையில் என்னால் முடியாது, என்னால் இந்த குடும்பத்தை நடத்த முடியாது, என்னால் இந்த குடும்பத்தை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு போக முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம்லாம் நல்ல காரியம்லாம் நடக்காது அப்படின்னே பேசிகிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. வேண்டாம். காலேப்பு விசுவாசத்தோடு பேசினா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேசாதிருங்க. காலேப்பு சொன்னார், மோசே என்னை அனுப்பும்போது 40 வயதாக இருந்தது, இப்பொழுது 45 வருடங்கள் கடந்து விட்டது, 85 வருடம் வயதுள்ளவனாய் நான் இருக்கிறேன். ஆனாலும் அந்த 45 வருடத்துக்கு முன்னாடி அந்த மோசே
மோசே என்னை அனுப்பும் போது இருந்த பலன் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டாம். ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால நான் எல்லாம் செய்ய அவர் எனக்கு பலனை கொடுப்பார் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களாக இருங்க. சோர்ந்து போகாதிருங்க. ஆண்டவருடைய வல்லமையுள்ள வசனங்கள் உங்களை இன்று நாளில் வசனத்தை கொடுத்து ஆண்டவர் தேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுகிற மக்களாக இருங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது பார்த்தாலும் முடியாது, நடக்காது, என்னால் செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லி பேசாதிருங்க. ஹல்லேலூயா. பவுல் கூட வியாதியின் மத்தியிலும் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீரே, தடுப்பவர் எவரும் இல்லையே, கடலையும் மாறையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீரே. உங்கள் வாழ்க்கையில அவர் தடைகளை உடைக்க வல்லமையுள்ளவர். ஆமென். கடலையும் மாறையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க. சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பவரே. காலேப்புக்குள்ளே ஒரு தரிசனம் இருந்தது. அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார், சுதந்தரிக்க செய்வார் என்கிற தரிசனம் இருந்தது. நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பவரே, சவங்களை என்றும் கடப்பேனே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீ நம்பிக்கையோடு பாடுவோம், விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் செய்ய நினைத்ததை எத்தனை பேர் தடை பண்ணினாலும் தடைபடாது அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, இல்லாவிட்டால் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிற காரியத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அந்த காலேபனுடைய வாழ்க்கையில 45 வருடங்கள் தாண்டினாலும் 85 வயதானாலும் காலேபனுடைய வாழ்க்கையில அவர் வைத்ததான நோக்கத்தை அவர் அங்கே அடைந்தார். அந்த எபிரோனை காலேப்புக்கு சொந்தமாய், அவருடைய தலைமுறைக்கு சொந்தமாய் தேவன் மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்ததான திட்டத்தை, நோக்கத்தை
வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நானே தேவன், எனக்கு சமானமானவன் வேறே ஒருவன் இல்லை, சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தைகளை நீங்க நம்புங்க. ஸ்தோத்திரம். நம்பிக்கையான விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிக்கையிட்டு பழகுங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்து கிடக்கிறவனாய் அல்ல, நான் வெற்றி உள்ளவனாய் கர்த்தருக்காய் பிரகாசிக்கிறவனாய் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையில் தொடர்ந்து நாம் செபத்தோடு திருவிருந்துக்கு நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா, ஆயத்தமா, இயேசுவை சந்திக்க